விபச்சாரின்னு சொல்லியிருக்கூடாது சார். அது ஸ்ட்ரைட்டா வந்து தேவடியார்கள் சொல்லியிருக்கணும். எவ்வளோ ஆபாசமான சொல்லுது. 16 வருஷமா நான் லவ் பண்றேன் அவரை. 7.5 கழுத இருக்கும் அது வயசு. அதுக்கு சின்ன பொண்ணாது. இப்போ இன்னும் தோணுனா பெருசா வரும்போது லிஸ்ட் வெறும் இந்த லவ்ல மட்டும் தான் இருந்தாங்களா, லவ்வை தாண்டி வேற செக்ஸ்ல இருந்தாங்களான்றதை இனிமேல் தோணும். இப்பதான் இவன் கம்ப்ளைண்ட் போயிருக்கிறான். பெலிக்ஸோட பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுது? பொங்குது குதிக்குதுன்னு கேட்டா இந்த வார்த்தை சரியான வார்த்தையா? விஜய் கூப்பிட்டா எங்க வீட்டுக்காரே கூப்பிட்டு போய் விடுவாரு. சரியான வார்த்தையா அது? உரிமை எது உரிமை? விருப்பம். ஏங்க விருப்பம் விருப்ப தேர்வுன்றாங்க. அசிங்கமா இல்லையா சதீஷ்? என்ன நீங்க நடு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிர்வாணமா இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம், என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வந்து நிப்பீங்களா? இவ்வளவு ஆபாசம். ஏங்க பெண்கள் ஆபாசம் எல்லாம் நாங்க பேசல. நீங்க முதல்ல பெண்களான முன்னேற்றம் முதல்ல எனக்கு பெண்கள்னால சந்தேகமா இருக்கு. முதல்ல நீங்க பெண்கள்லாம் நீங்க சொல்லாதீங்க. விஜய் வந்து திருமணத்துக்கும் வளைகாப்புக்கும் போனது பெரிதாக பேசப்பட்டு விஜய்க்கு வந்து பெண்கள் மத்தியில் வாக்குகள் சரியுது. அப்ப என்ன செய்யலாம்? இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுப்போம். இது திட்டமிட்டு மடைமாற்றம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. இப்போ இதுவும் பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்குது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க. கிங் 360 ஒரு நேர்காணல்ல திரு பொன்ராஜ் அவர்கள் பேசிய பேச்சு என்பது இன்றைக்கு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே திரு பொன்ராஜ் அவர்களுடைய அந்த பேச்சில் அவர் சொல்ல வந்த நோக்கம் என்பது சரி, ஆனால் அவர் பயன்படுத்திய வார்த்தையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? நம்ம அதை தொடர்ந்து விஜய் வழக்கு கொடுத்ததை பத்தி பேசுவோம். முதல் கட்டமா பேச்சு வந்து எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் பொன்ராஜ் அவர்கள் மீது ஒரு வருத்தம் தான் எனக்கு. எதனால இப்படி பேசிட்டாரு? இப்படி பேசிட்டார்ல, இப்படி ஒரு வார்த்தையை வந்து போட்டு விபச்சாரிகளை எல்லாம் வந்து கேவலப்படுத்திட்டாரு பொன்ராஜ். பொன்ராஜ் விபச்சாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாதுல்ல. ஸோ சரி, ஓமைப்படுத்தும் போது சரியாக ஓமைப்படுத்தணும் எப்பவுமே. எனக்கு அது ரொம்ப எப்பவுமே நான் அது தெளிவாக இருப்பேன். பிரச்சனை வரட்டும், சிக்கல் வரட்டும், 1000 வந்து அடி வரட்டும், உத வரட்டும், திட்டு ஏச்சும் பேச்சும் வரட்டும், எது ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா மக்களுக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆகணும்னு யாரும் வந்து புண்பற்றக்கூடாது, சம்பந்தமே இல்லாத புண்பற்றக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து விஜயோட அந்த தாவேக்கா அந்த மகளிரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிலரை வந்து இவர் விபச்சாரிகள், குறிப்பிட்ட சிலர் தான், எல்லாரையும் சொல்லவே இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு அவர் நேரடியாக மேற்கோள் கட்டுறாருல. அப்போ விஜய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் அது வந்து அவன் பில்டப் பண்ணுறான் சார். அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் பண்ணுறான். அவன் ஏற்கனவே அப்படி தானே சொல்லுவான். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போனால் அவர் திமுகவை சார்ந்தவர் சொல்லிட்டான். பொன்ராஜ் திமுகவில் மெம்பர் அவரு. என்னங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் திரிஷா வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு வந்து கன்சீவ் ஆச்சுன்னா கூட அதுக்கு திமுக இருந்தால் காரணமா சொல்லுங்கள்? என்ன இது? பேசினா கரெக்டாக பேசணும். ஆனால் எனக்கு வருத்தம் வந்து பொன்ராஜ் அவர்கள் மீது எனக்கு வருத்தம் என்னென்னா, விபச்சாரிகள் நீங்கள் சொல்லும்போது அதை வந்து விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து வறுமைக்கு பண்ணலாம், யாரும் வந்து உடல் தேவைக்காக பண்ண மாட்டாங்க. விபச்சாரம் பெரும்பாலும் வந்து அதை வந்து சில இடங்களில் ஏன் வந்து அது மும்பையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஏன் வந்து அதை வந்து தொழிலாகவே அங்கீகரிக்கிறேன்னா வறுமைக்காகவும், பசிக்காகவும், வறுமைக்காகவும், குடும்ப தேவைகளுக்காகவும் விபச்சாரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. வேறு வாய்ப்பே இல்லைன்னு. ஆமாம், நீங்கள் வெளிப்படையாக வந்து இப்படி ஒரு ரோட்டில் வந்து நின்று விபச்சாரம் அழைக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் இன்றைக்கும் அரங்கேற்றம் படத்தில் வந்து பிரமிளா வராங்க இல்லையா, அந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை. சரி, ஆனால் அப்படிப்பட்ட பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமா நடிகன் மீது உள்ள அரிப்புள்ள பெண்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரிகள் சொல்லிட்டு நீங்கள் விபச்சாரிகளை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்கல்ல, இதுவே தப்புன்னுவாங்க சார். எது தப்பு? எது சினிமா நடிகர் மீது அரிப்பு? ஆமாம், வேற என்ன இல்லையா? ஆமாம் சார் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு நாங்கள் அக்கா தங்கையாக இருக்கிறோம்னு சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், சரின்னு எடுத்துக்கலாம்.
பொண்டாட்டியா கூட நாங்க இருப்போம்னா தெரியாம சொல்லிட்டாங்க. தெரியாம எப்படி சொல்ல முடியும் அப்பாவி சிறுமி சார்? என்ன அப்பாவி சிறுமி. சிறுமிலாம் சொல்லாதீங்க சார். தெரியாம சொல்லிட்டாங்க. சிறுமிலாம் ஒரு தடவை சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. அவங்க கோபப்படுறாங்க நீங்க சார். பாருங்க. தெரியாம சொல்லிட்டாங்க. எல்லாம் தெரியாம ஆர்வ கோளாறுல சொல்லிட்டோம். ஆர்வ கோளாறு, அறியாம, சிறுமி, தெரியாம, அறியாமை. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆசை தலைவர் மேல எல்லாம் இருக்க அதாவது பற்று, சார் பாசம். ஒன்னு 7.5 கழுத வயசு இருக்கு. ராஜ்மோகன் பாசம்ன்றார் யார்? சார். அவன் சொல்லுவான் பாசம்ன்றார் சார். அவன் யார் சொல்றத போய் சொல்றீங்க பாருங்க. அவன் ஒரு ஆளா அவனை பத்தி பேச ராஜ்மோகன் பெரிய காமராஜர் பேர மாதிரி பேசிருக்கேன். பொன்ராஜை கண்டிச்சு பேசியிருக்காரு சார் அவரு. ஏங்க பாசத்துல தலைவர் யார வந்து யார் கண்டிக்கிறது சார்? நீங்க நான் இப்ப கண்டிக்கிறேன் சார் பொன்ராஜ, நான் கண்டிக்கிறேன் சார். அவர் என்னோட வயதுல ஒருத்தர் மூத்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், 1-2 வயசு. நான் சொல்ற பொன்ராஜ் அவர்களை நானே கண்டிக்கிறேன். எப்படி கண்டிக்கிறேன்னா, விபச்சாரின்னு சொல்லி நீங்க விபச்சாரிகளை நீங்க கேவலப்படுத்திட்டீங்களே. என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க, வார்த்தைகள் எவ்வளோ இருக்குல்ல. ஆம்பளை பொறுக்கிகள் சொல்லுங்க, அதானே சார் கரெக்டான வார்த்தை. ஆம்பளை பொறுக்கிகள் சொல்லுங்க சார். இதுவும் தப்பு இல்லையா? ஏன் தப்பு? ஏன் தப்பு? பெண்களை போய் ஆம்பளை பொறுக்கி இருங்க நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிட்டுமா? ஏன் சொல்றது கேட்டா, ஒரு பெண்ணு சொல்றாங்க என்னன்னு கேட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்பேன். இன்னொன்று சொல்லுது என்னன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரே கூப்பிட்டு போய் விடுவார். இன்னொன்று சொல்லுது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை விட எனக்கு வந்து விஜய் மாமாவை பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் மாமாவை பிடிக்கும்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இது அமுல் பேபி ஏதோ சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டுக்காரை விட எனக்கு வந்து விஜய் மாமாவை பிடிக்கும். அவங்க விருப்பப்பட்டு என்னங்க பேசுறீங்க? விருப்பத்துல நீங்க ஏன் தலையிட? விருப்பம்னா இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள வச்சுக்கோங்க. விருப்பம் சார். விருப்பம்ன்றதுனா விருப்பத்தை தலையிடாதீங்க. உங்களுக்கு வந்து நிர்வாணமா நிக்கிறது விருப்பம்னு சொல்லி நாங்க நடுவுல நிக்க கூடாது சார். உங்க விருப்பம்ட்டு 4 சவத்துக்குள்ள இருந்தா யாருக்கு பார்க்க போறாங்க இந்த கன்றாவியெல்லாம்? நீங்க நடு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிர்வாணமா இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம், என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வந்து நிப்பீங்களா? இவ்வளவு ஆபாசம். ஏங்க பெண்கள் ஆபாசம் எல்லாம் நாங்க பேசல. நீங்க முதல்ல பெண்களான முன்னேற்றம் முதல்ல எனக்கு பெண்கள்னால சந்தேகமா இருக்கு. முதல்ல நீங்க பெண்கள்னா நீங்க சொல்லாதீங்க. பெண்கள்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. பெண்கள்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. இதுங்க பெண்களா? இதுங்க இவங்க தான் பெண்கள். யார் சொல்றது? ஃபெலிக்ஸோட மகள் சொல்றாங்க. ஃபெலிக்ஸோட மகளும் முதல்ல ஃபெலிக்ஸும் சொல்றாங்க சார். ஆலம் நீங்க சொல்லக்கூடிய ஆலம் ராஜ்மோகன் ஃபெலிக்ஸ் செல்வ மகள். ஏங்க ஆமா செல்வ மகள். அப்படியே அப்புறம் ஏதாவது சொல்லிட போறீங்க. செல்வ அது எந்த அளவுக்கு என்னன்னு அது நம்ம சொல்ல கூட வார்த்தையை பாருங்க. அந்த நீங்க சொல்லக்கூடிய அதெல்லாம் ஒரு பொருட்டு நான் பேசவே கூடாது. நான் சொல்றது கேளுங்க. ஃபெலிக்ஸ் எல்லாம் அவங்களாம் ஒரு ஆளுன்னு அவன் மேலே வந்து திருச்சி சூர்யா வந்து அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொன்னான். அண்ணன் மகளையே அவன் துவம்சம் பண்ணவன்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா பேசின வீடியோ அப்படியே இருக்குது. ஃபெலிக்ஸை அவன் வந்து போடுறான். பொன்ராஜை வந்து துவம்சம் பண்ணாங்களாம். அவங்க பொண்ணு ஸ்டாலினை வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்போ அதை தப்பாக சொல்லவனு. இங்கே பேச்சு என்ன அழைக்கிறது தான். இங்கே அழைக்கிறது மாமான்னு அழைக்கிறது கூட இங்கே பேச்சு கிடையாது. அப்படின்னு நான் சொல்கிறது. அதே அவன் நக்கலாக வந்து அங்கிள்னு சொன்னவன் தான் இவன். அதுக்கப்புறம் அவனை சார்னு சொல்ல வச்சது நான் தான். புரியுங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். ஃபெலிக்ஸோட பொண்ணு சொல்லுது என்ன சொல்லுது? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்குது குதிக்குதுன்னு கேட்டால் இந்த வார்த்தை சரியான வார்த்தையா? விஜய் கூப்பிட்டா எங்கள் வீட்டுக்காரே கூப்பிட்டு போய் விடுவாரு. சரியான வார்த்தையா அது? உரிமை. எது உரிமை? விருப்பம். ஏங்க விருப்பம் விருப்ப தேர்வுன்றாங்க. அசிங்கமா இல்லையா சதீஷ்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சதீஷ் அசிங்கமா என்ன பிரச்சனை? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அசிங்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான். இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறீங்க? அவங்க கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? அதே ஃபெலிக்ஸோட காரி துப்புங்க. யாருக்கும் கேட்டாங்க முகத்தில் காரி துப்புங்க. அசிங்கமால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற வந்து ஒரு பெண் வந்து சொல்லுது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கூட்டு போய் விடுவார்னு சொல்லுது. அசிங்கமாலையா அந்த வார்த்தை? அசிங்கமாலையா அந்த வார்த்தை? என்ன பெரிய மன்மதன்? அப்படியே மன்மதன் கூட போயிடலாமா நீங்கள்? உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லை, புருஷன் இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்கல்ல, ஒரு குடும்பத்தில் ஒரு கௌரவம் இல்லை, உங்களுக்கு மானம் இல்லை, கணவன் கேட்டால் தேடி வைக்கிறான். அப்படின்னா ஒரு பெரிய அப்படியே ஒரு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அதான் சொல்லுதுன்னா ஃபெலிக்ஸ் வந்து அவன் மானம் என்னெல்லாம உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறான். ஒரே கேள்வி, இது சரியான கேள்வியா? இது ஆசைப்பட்டா எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவாருன்னு தகுதியான பேச்சா இது? எங்கள் பொண்டாட்டியை கூட வாழ்றதுக்கு நான் பொண்டாட்டியை கூட வாழ்ந்துட்டு போகிறோம். என்ன வார்த்தை அது? எப்ப சார் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கு சொல்லிட்டாங்க? தமிழ்நாட்டில் எந்த தலைவரை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க? தெரியாம சொல்லிட்டாங்க. ஏங்க தெரியாம சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னா தெரியாம. அப்ப தெரியாம சொல்றாங்களா? நீ கண்டிக்கணுமா இல்லையா? இனிமேல் கண்ணிய குறைவா அதை தான் சொல்றாரு பொன்ராஜ். கண்ணிய குறைவா பேசுனா அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை வந்து அறிவுறுத்தல, இப்படி வழிகாட்டல ஒரு தலைவர். அவர் தெளிவா பேசுறாரு. மிக தெளிவா பேசுறாரு. எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்களை நீங்க வந்து
கண்டிக்கணுமா இல்லையா? நல்வழிப்படுத்தணும்ல. ஒரு தலைவன் இல்லை நீ, இன்னும் நீ கதாநாயகன் பேஸ்ல இருக்கு. அது அந்த பார்வையிலே இருப்பியா நீ? கதாநாயகன் பார்வையிலே நீ இன்னும் இருப்பியா? சொல்லுங்க. எப்போ நீ மாறுவ? அவங்க மாறணும்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லைங்க, எவ்வளோ ஆபாசமான சொல்லுது. 16 வருஷமா நான் லவ் பண்ணுறேன் அவரை. 7.5 கழுதை இருக்கும் அது வயசு. அதுக்கு சின்ன பொண்ணா அது? பாருங்க. விஜய் வயசு இருக்கும்ல எது இப்போ நீங்கள் அதை பொருத்தம் பார்த்துருக்கீங்க உட்காந்து. விஜய்க்கு அந்த வயசு, அவருக்கு 54. ஏங்க எந்த வயசாக தானே சொல்கிறேங்க, தப்பு இல்லையா? நான் எதுக்காக வயது மூப்பு சொல்கிறேன்? ஒரு வயது மூப்பில் வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு 18 வயசு பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்குது. உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் ஆன்ட்டி, அது புரியுதுங்களா? கடைசியில் அது வந்து ஆன்ட்டியாக பேசுது, அது ஆன்ட்டி அது. ஆனால் விஜய் தான் லவ் பண்ணுறேன். ஆமாம், சொல்கிறாங்க விஜய் லவ். அது வேற வந்து அவனை கூப்பிடுது சாட்சிக்கு. யார்? அவங்க அப்பனை. யார்? இப்போ புரியுதுங்களா? எவ்வளோ அப்பா? அவர் தான் அப்பா தான் சாட்சி. அவங்க அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன் லவ் பண்ணுறேன். ஆனால் இவர் தான் லவ். இப்போ இன்னும் தோணுனா பெருசாக வரும்போது லிஸ்ட்டு வெறும் இந்த லவ்ல மட்டும்தான் இருந்தாங்களா, லவ்வை தாண்டி வேற செக்ஸில் இருந்தாங்களான்றதை இனிமேல் தோணும். இப்போ தான் இவன் கம்ப்ளைண்ட் போயிருக்கிறான். இனி கலர்னா வந்துடும் நிறைய. இதுவே சொல்றாங்க நீங்க 6 மணிக்கு மேல விஜய் வர மாட்டாரு சார். அதுதான் சார் இப்போ நானும் தலைவர் 6 மணிக்கு அதுக்காகவே செய்யப்பட்டது இது. இப்போ நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க, என்னைக்கு இந்த நேர்காணல் கொடுத்தாரு பொன்ராஜ்? இது இந்த நேர்காணல் நடந்து நம்ம எடுத்து 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆச்சு இல்ல? இப்போ எதுக்கு எடுத்தான்? நான் வரும்போதே கேட்டு தான் வந்தேன். இப்போ என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, வளைகாப்பு விஷயத்தை டைவர்ட் பண்ணணும். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய சரிவு இருக்கு. விஜய் வந்து திருமணத்துக்கும் வளைகாப்புக்கும் போனது பெரிய அளவு பேசப்பட்டு, விஜய்க்கு வந்து பெண்கள் மத்தியில் வாக்குகள் சரியுது. அப்போ என்ன செய்யலாம்? இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுப்போம். பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒரே கல்ல 2 மாங்காய். 7 மணிக்கு போய் புகார் கொடுங்க. 6 மணிக்கு மேலே வெளியே வர சொல்ல மாட்டீங்க சொன்னீங்கல்ல, எங்கள் தலைவர் வந்துட்டா இருப்பார். இதெல்லாம் ஒரு குழப்படா. இப்படிலாம் நீங்கள் நிரூபிக்கணுமா? காவல் வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து நான் 7 மணிக்கு வந்துட்டேன், உள்ளபடியே நீ வந்து பார்த்தா வெகுண்டு புகார் கொடுனா ஏறக்குறைய 20 நாள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி திடீர்னு வந்துச்சு? இப்போ புரியுதுங்களா? இது திட்டமிட்டு மடைமாற்றம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இதை நம்ம பேசி இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 வீடியோ பேசிட்டோம். எது அப்போ பெண்கள் மத்தியில் வாக்கு, அப்போ பெண்களை வந்து தக்க வச்சுக்கணும், பெண்களுடைய வந்து பெண்களுடைய உரிமைக்கு போராடினாரு. இப்போ இதுவும் பேக் ஃபயர் தான் ஆகிட்டு இருக்குது. அப்படியா? ஆமாம், இப்போ பொன்ராஜுக்கு தான் எல்லாரும் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சார். பொன்ராஜுடைய கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க சார். நான் மட்டும்தான் முரண்படுறேன் கருத்தில். வார்த்தையில கருத்துல உடன்படுறேன். ஆனா வார்த்தையில சொல்ல வந்த கருத்து நோக்கம் சரி, வார்த்தை வந்து வார்த்தை மட்டும் கொஞ்சம் விபச்சாரின்னு சொல்லியிருக்கூடாது சார். அது மாத்தி இருக்கலாம். ஆம்பளை பொறுக்கிகள் சொல்லியிருக்கணும். ஒரு லெங்க்தா இருக்குன்னு ஒரு வேலை ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து தேவடி ஆட்கள் சொல்லியிருக்கணும். அதுவே தப்பு. ஏங்க என்னங்க தப்பு? எல்லாரையும் சொல்லியிருக்காரு. அண்ணா அதுவே தப்புண்ணே. அதுவே தப்புண்ணே. நம்ம கவனமா அப்படி கிடையாது, கவனம் கிடையாது. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்குண்ணே. ஏங்க தேவடி ஆக்கல்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. இப்பதான் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. தேவடி ஆக்கல்ன்றது கெட்ட வார்த்தையா எடுங்க. இத நான் தடுக்கல. இருங்க சார், நீங்க எடுங்க சார். நீங்க எங்க சார் எழுந்துருவாருன்னா இருங்க. நீ தடுக்கலனா அவர் பொங்கி எழுந்துருவாரு. குடும்பத்தோட பொங்கி எழுந்து என்ன ஆக போகுது? அப்படியே குதிக்குது, என்னமோ அப்படியே குதிக்குது. இப்ப நான் தடுத்துட்டேன் சார், நான் தடுத்துட்டேன். அவர் பாருங்க, நான் மீண்டும் நான் சொல்றேன், தேவடி ஆக்கல்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. தப்பு. கெட்ட வார்த்தையா நீங்க சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. கெட்ட வார்த்தைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை கிடையாது. சில வார்த்தைகள் எதுக்குன்னு இருக்கு. ஒரு விபச்சாரம் பண்றவோ, பசிக்காக வறுமைக்காக விபச்சாரம் பண்றவளையும், உடல் அரிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணத்தை கடந்த வந்து கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு திருமணத்தை கடந்த உறவு வச்சுக்கிறவளையும் ஒரே ஆண்களும் இப்ப பெண்களை எவன் சார் பிரிச்சான்? இப்ப என்ன சொல்றீங்க? விஜய் வந்து என்னன்னு சொல்றீங்க? விஜய் பொம்பளை பொறிக்கின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு அதானே எதிர்பார்க்குறீங்க. இங்கே ஆம்பளை பொறிக்கின்னு சொன்னால் அவனுக்கு பொம்பளை பொறிக்கின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதானே? அதுதான் ஊருக்கே தெரியும்ல. ஊருக்கே தெரிஞ்சு அவன் தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறான்ல. அதை விஜய் இப்படி ஒன்றா ஒன்று சொல்லுங்க, அவனே இப்படி சொல்லுங்க, அவனே ஆம்பளை ஆயிட்டோம். கரெக்டா? அவனே ஒரு ஆம்பளை ஐட்டம். கட்சி அது ஒரு கட்சி. நீங்க வேற பேசுறீங்க, அது ஒரு கட்சி. அது பெரம்பூர்ல நிக்க போறாரு. பெரம்பூர் யாருங்க? பெரம்பூர் நான் வளர்ந்த தொகுதிங்க. சென்னை கோட்டையை உடைக்க போறாரு. பிறந்தது சென்னை கோட்டையில் ஓட்டைன்றாரு. பிறந்தது பூந்தமல்லி தொகுதி, நான் வளர்ந்தது பெரம்பூர் தொகுதி. தொகுதியில ஓட்டை. அங்க எங்களுக்கு தெரியும், சந்து பொந்துலாம் தெரியும். தொகுதியிலே ஓட்டை விழ போறாங்க. கிடையாது சார், ஓட்டை கிடையாதுன்ற. நான் பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்துக்கு ஒரு
துரும்பு கூட போவே இல்லை தாவேக்கால இருந்து, தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சின்னம் வழக்கு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யானையை வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து களவாடினாங்க. எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட இருந்து தளபதின்ற அந்த பட்டத்தை வந்து களவாடினாங்களோ அதே மாதிரி யானையை களவாடினாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்து தான் நீங்கள் கனவுல நினச்சி பார்த்துருக்க முடியுமாடா இந்த யானை சின்னத்தை? நீங்கள் யானை எடுத்திருப்பீங்களா நீங்கள்? ஆம்ஸ்ட்ராங் இருந்திருந்தா திட்டமிட்டு எல்லா தலைவர்களும் போனாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்துக்கு. மரணம் எப்படின்னா நடக்குது சார் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் இறந்துட்டார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். உங்கள் கட்சி கொடுத்த மரியாதை என்னடா? உங்கள் கட்சி கொடுத்த மரியாதை என்ன? துண்டு துக்கடா. அதே வெள்ளையன் செத்து போகிறார் ஒரு வாரம் கழிச்சு. ஒரு மிஞ்சி போனால் என்ன கேட்டால் ஒரு ஃபர்லாங் தான் வச்சுங்க சார், அவ்வளோதான், பக்கம் தான். ஒரே ஒரு ரோடு தான் கிராஸ் பண்ணணும், ஒரு மெயின் ரோடு கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் வீடு பெரம்பூரில். வீர வணக்கம் வீர வணக்கம்னு சொல்லிட்டு போகிறானுங்க. யாருக்கு? வயது 30 செத்துட்டார் அவர். இது அவரும் ஒரு போராளி தான் வெள்ளையனும். ஆனால் இறந்துட்டார், வயது 30 இறந்துட்டார். வீர வணக்கம்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இங்கே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணம் யாருமே போகல சார், யாருமே போகல. கட்சியில் இருக்க அந்த மாவட்ட நிர்வாகிகள் அனுப்பலாம்ல. அப்போ எவ்வளோ உள்ளுக்குள்ளே அந்த காழ்ப்புணர்வு விஜய்க்கு. ஆமாம், இன்னைக்கு பெரம்பூரில் போயிட்டீங்கன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பெரம்பூரில் ஓட்டு போட்டுருவாங்க அவனுக்கு. விளக்கம் இன்றைக்காவது விளக்கம் கொடுக்குறா பார்க்கலாம். இன்றைக்காவது விளக்கம் கொடுப்பீங்களா நீங்கள்? ஆணவம் திமிரு என்ன தெரியுங்களா? நம்ம யார் நடிகர், நம்ம போய் நின்னாலே இல்லை. இப்போ தாவேக்கால இருந்து சில மகளிர் அணியில் இருக்கவங்க புகார் கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு புகார் பேசுறதுக்காக எங்க கூட இருக்காரு சார். நான் இப்போ சொல்றேன், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு எதுக்கு கேட்கணும்? பொன்ராஜ் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்கவே கூடாது. மன்னிப்பு கேட்க கூடாது. என்ன கேட்டா இங்க சிங்கப்பெண்கள் விட மாட்டாங்க. சிங்கப்பெண்கள் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் பதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா விஜய்க்கு சிக்கலாயிரும். பொன்ராஜ் பதில் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா கொடுக்க முடியும். எவ்வளோ தற்கொலைகள் வந்து இந்த மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ் கலாச்சாரத்தையே தமிழ் பெண்களையே அவமானப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுத்தாருன்னா பேசின பெண்கள் மேலெல்லாம் வழக்கு பாயும். அவங்கெல்லாம் நிர்வாகிகள் இன்னும் சொல்ல போனால் தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? அந்த பேசுகிறாங்களே இந்த பெருமைக்குரிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிர்வாகிகள், சாதாரணவங்களாம் கிடையாது. அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டுகள் இந்த பூச்சிலாம் காட்டக்கூடாதுங்க. இது அதுலேயே எங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்குது. காலங்காலமாக நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலாய்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறோம். ஒன்று எனக்கு கொடுத்துருக்கணும் இந்த கப்பை, இந்த கம்ப்ளைண்ட்ன்ற கப்பை. அடி பயங்கரமாக இல்லையா? ஆமாம், இல்லை என் தம்பி வந்து சாட்டை கொடுத்துடணும் இந்த கப்பை. நாங்கள் தான் வந்து பார்த்தோம் தினம் ராத்திரி பகலாக யோசித்து மறுநாள் கலாய்ச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா இளஞ்சேகோர இன்னொரு தம்பி இருக்கணும், அவனுக்கு கொடுத்துடணும். இல்லையா இவர் இந்த பக்கம் வாங்க, யார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் தம்பி கொடுங்க. இப்படி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவார் அவர். அது 20 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, சும்மா ஒரு வார்த்தையை போட்டு நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆழமாக வந்து நடுக்கடலில் நீந்தி நாங்கள் வந்து முத்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பொன்ராஜுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கப்பை கொடுத்துருவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள், என்ன நியாயம் இது? யோசிப்போனே, என்ன நியாயம் இது? சதி இருக்குங்க இதில், உங்கள் சேனலில் சதி இருக்குது இதில். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.